ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் பாரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 23வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது மார்ச் மாதம் 6வது நாள் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம். இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் யார் கவனமாக இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மீனத்தில் ராகு மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் அதாவது தனு ராசியில் பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதனுக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கின்றார். இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். இது ஒரு நல்ல ஒரு சிறப்பம்சம் சொல்லலாம். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, உங்களுக்கு தேவையான பொருட்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் தங்களுடைய பேச்சிற்கு நல்ல ஒரு செல்வாக்கும் ஏற்படும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் செவ்வாயுடன் இணைந்து இருப்பது மிக விசேஷம். நிச்சயமாக உங்களுக்கு, அதுவும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பட வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் அமையப்பெறும். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். காதலர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். பங்குச்சந்தை வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வான அதிகமான லாபத்தை நீங்கள் பார்க்க இயலும். இன்றைய நாளில் குறிப்பாக அதுவும் மேஷராசி அன்பர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் இருப்பது மிக விசேஷம். அதாவது பிருகமகள யோகத்துடன் பிரவேசிக்கின்றார். வீடு வாடகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரும். அதாவது நீண்ட நாட்களாக வீட்டு வாடகை தரல அவங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அதாவது வீடு மனை சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் இன்று அதற்குண்டான விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்கலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச, நீங்க கும்பிடணும் எதை கும்பலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கும்பிட வேண்டியது முக்கியமான ஒரு விஷயங்க. முருகரை எப்போதுமே பிடிச்சிக்கங்க, நல்ல விஷயங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு சிலர் குலதெய்வம் முக்கியம்தான். அது உங்க ராசிப்படியும் முருகர் பகவான் இன்று நீங்கள் கும்பிட்டு விட்டு செல்லுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சந்திர பகவான் தனு ராசியில் அஷ்டமத்தில் பிரவேசிக்கின்றார். களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மகரத்தில் அதாவது பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றுகின்றார். உடன் சுக்கிர பகவானும் இருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்தில் இருந்து இப்ப லாபஸ்தானத்திற்கு வந்திருக்காரு. அது ரொம்ப விசேஷம்னே சொல்லாங்க. பொதுவாகவே லாபத்தில் புதன் பகவான் இருக்கிறது பலவித விஷயத்திலையும் தங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் ரொம்ப சிறப்பாகவே உள்ளார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் நிகழும். இன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. அதுலேயும் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் ஏற்படுகிறது. மிகவும் கவனம் தேவை. தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் கூடுமான வரை பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லதுங்க.
இன்று வந்து பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் வாக்குவாதம் செய்யாதீர்கள். தேவையற்ற குழப்பங்கள் வரும். அமைதியாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தில் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உறவினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஸோ கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ரோஸ் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் கலத்திரஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். இன்று வந்து உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் தங்களுக்கு நல்ல ஆதரவையும் லாபத்தையும் தரும். உங்களுடைய அதாவது தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். இன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன், அந்த குரு பகவான் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கறது லாபஸ்தானத்தில் உள்ளார். உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலையும் உள்ளார். இது மாதிரி இருக்கும் குரு புதன் இது மாதிரி பக்கத்தில் இருக்கிறனால வித்தை யோகம் என்று சொல்வார்கள். நிச்சயமாக தங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமின்றி உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக உங்களை விட பெரியவர்கள் மகான்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். சித்தர்களுடைய வழிபாடுகள் அவங்களுடைய விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 6வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வீற்றிருக்கின்றார். அது ஒரு உபஜயஸ்தலம் என்று சொல்லலாம். இதனால என்ன மாதிரியாக இருக்கணும் மக்கள் அப்படின்னு பார்க்கறச்ச கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ல் இருக்கக்கூடிய சந்திரன் தாங்க. கூடுமானவரை கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் கொடுக்கல் வாங்கல் இது மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்றைய தினத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க. மற்றும் இன்று உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அவங்களாம் வந்து செவ்வாய் பகவான் உச்சம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். ரியல் எஸ்டேட் மற்றும் அதாவது இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். இன்று உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாதனால எல்லா தொழிலையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய நேரங்கள் மிக சிறப்பாகவே உள்ளது. இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது இன்று அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கறச்ச உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் கும்ப ராசியில் சனியுடன் பிரவேசிக்கின்றார். இன்று புதன் அங்கே இல்லைங்க. அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் புதன் மற்றும் எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடன் இணைந்துள்ளார் சிம்மராசி அன்பர்களுக்கு. ஸோ இப்போ இந்த பீரியட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச யூக வாணிபங்கள் ட்ரேடிங் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும். இன்று உங்களுக்கு அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய அதாவது வெளியூர் பயணங்கள் இன்று இனிதாக முடியும். இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை இன்று தரும். அதற்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் எடுக்க வேண்டிய சூழல் உண்டு. அதுக்குண்டான ஆவணங்களை
அதாவது விசாக்கெல்லாம் எடுத்து வைக்கிறது மற்றும் வெளிநாடு மார்க்கெட்டிங் லைனில் என்ன செய்யலாம் ஏது செய்யலான்ற ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு வந்து போகும். இன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு என்ன கடவுளை வணங்கலான்னு பார்க்கும்போது சிவனை ரொம்ப வழிபடுங்க, ரொம்ப நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் சமசப்தமஸ்தானத்தில் ராகுவுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் செவ்வாயுடன் இணைந்து பிருகுமங்கள யோகத்துடன் தொடர்ந்து இருக்கின்றார். இவ்வாறு இருக்கிறதுனால உங்களுக்கு பெண்களால் லாபங்கள் நிச்சயமாக நிகழும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்பவர்கள் மிக அருமையாகவே உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் ஆட்சி பெற்றிருக்கின்றார். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை விட்டிருந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால் நிச்சயமாக பணவரவுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு அழகாக முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான்லாம் அந்த சுக்கிர பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார். அதை தனஸ்தானத்தை குரு பகவான் நோக்குகிறார். அது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய வீடாகவும் இருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு பணத்திற்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் விருந்து விழா என்று கேளிக்கைகளுக்கு சென்று வருவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை, அதாவது சுகஸ்தானத்தில் மகர ராசியில் செவ்வாயுடன் இணைந்துள்ளார். இன்று பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் சூரியனும் இணைந்துள்ளார்கள். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் குரு பகவான் வீட்டில் உள்ளார். புதனும் அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நீச்ச பலத்துடன். உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் உபஜயஸ்தானத்தில் இருக்கார். வெளியூர் பயணங்கள் இன்று மேற்கொள்வீர்கள். அதன் மூலியமாக நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் ஈட்டுவீர்கள். இன்றைய நாள் முக்கியமான ஒரு நபரை சந்தித்து பார்ப்பீர்கள். உங்களுடைய எதிர்கால தேவைக்காக இன்று திட்டமிடுவீர்கள். இன்று பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுவதால் பிள்ளைகளால் தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய விரையாதிபதி அன்று பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் உள்ளார். அதுவும் ராகுவுடன் கூடியுள்ளார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் ஏஜென்சிஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6வது வீட்டில் இருக்காங்க. பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவரும் சிறப்பாகவே உள்ளார். அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இணைந்துள்ளார்கள். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். இன்று வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். அதற்கு தேவையான விஷயத்தையும் இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதாவது
பணம் விஷயத்துல இன்னைக்கு கவலை வேண்டாம். ஏதாவது ஒரு வகையிலாவது தங்களுக்கு பணம் பாக்கெட்டை வந்து நிரப்பும். இன்றைய தினம் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்களை நிகழும். நீங்கள் விரும்பிய சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய பகவான், அதாவது குரு பகவான் உபஜய ஸ்தானத்திலிருந்து அதாவது விரயஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சம். நிச்சயமாக குரு பார்வை கோடி நன்மையை பெறுகிறது என்பதற்கு நாங்கள் இன்று உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபத்தையே தரும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாகவே. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இன்று பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். தங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே இன்று நடந்தேறும். இன்று குடும்ப தலைவிகளுக்கு கணவனால் பல விதங்களிலும் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவையை நீங்கள் இன்று பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்று வெளிநாடு முயற்சிகளும் பலிதம் தரும். உங்களுடைய அதாவது களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பகவான், அந்த பகவான் இங்கே இருக்கார் பார்க்கும்போது உபஜயஸ்தானத்தில் உள்ளார். பெண்களிடத்தில் மிகவும் கவனமாக இருப்பது மிக உத்தமம். தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இல்லாமல் இன்று நடைபெறுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய, அதாவது எந்த சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் என்ன மாதிரி சாமி கும்பிடுங்கன்னா அம்மன் வழிபாடு மிக உத்தமம். இன்று அதுவும் குறிப்பாக நீங்கள் அம்மனுக்கு வந்து ஒரு குங்குமத்தை வந்து சுவாமிக்கு வாங்கி போடுவது நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்று எலுமிச்சை பழம் வந்து விளக்கேற்றுவது மிக சிறப்பு. இல்லாவிட்டாலும் சுவாமியை பற்றி வேண்டுக்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் யார் கூட இருக்கார் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இணைந்துள்ளார். இது எவ்வாறு இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்சு நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனியுடைய நிலை வந்து ஆட்சி பெறுவதனால, அதுவும் ஷார்ட் டிராவல்ஸ் என்று சொல்லக்கூடிய குறுகிய தூர பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் தங்களுக்கு நல்லதையே செய்யும். பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப சுயமரியாதையெல்லாம் செய்வாங்க. அதுவும் நீங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு அது மாதிரிலாம் நீங்கள் இருக்க சுயமரியாதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும், பயங்கரமாக வேலை செஞ்சுடுவீங்க, இறங்கி பழகுவீங்க, நல்ல மனிதர். ரொம்ப ஒரு சில நபர்களை வைத்து கொண்டு நண்பர்களாக வைத்துப்பீங்க. வேலையிலன்னா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப உழைப்பாளியும் என்று சொல்லலாம். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு அதாவது பாடிகார்டு முனீஸ்வரரை வந்து மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள், அதாவது என்ன மாதிரியான நிறங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை உண்டு. அதுக்கு வந்து நீங்கள் நீலமும் வெள்ளையும் பயன்படுத்துங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள், நான் சொன்ன நிறங்களை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் வந்து ஆட்சி பெறுகின்றார். தனஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து வீட்டு கொண்டிருக்கின்றார்.
இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்சு, நிச்சயமாக இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மற்றும் ஸ்கிராப்ஸ், செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்கி விற்கிறது, இது மாதிரி விஷயத்துல நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் ஈட்டுவீர்கள். இன்றைய தினத்தில் குறிப்பாக கணினி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும், விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக அருமையாக உள்ளார். அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்து தங்களை காப்பாற்றி வருகிறார். செவ்வாய் உச்சபலம் வெற்றிருக்கிறது மற்றும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அவர் எங்க இருக்கார் அப்படின்னு உங்களுடைய தொழிற்ஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றமை நிகழும். இன்று தங்களுக்கு பிடித்த நபரை சென்று பார்த்து மகிழ்விப்பது மற்றும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீண்ட நாட்களாக பார்க்காத நபரை இன்று சந்திப்பீர்கள். இன்றைய தினம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நோக்கத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்கள் தங்களுக்கு அதிகமான அளவில் லாபத்தினை தரப்போகிறது. கலைஞர்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் உற்சாகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உற்சாகத்தை அதிகரிப்பதனால் நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்று தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளதால் பெண்களுக்கு உண்டான ஆடை ஆபரண சேர்க்கையை நீங்கள் நிகழ்த்துவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.